இலங்கைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கான தொகை குறித்து விளக்கம். தோற்கடிக்க முடியாதவரே தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் திருமாவளவன் புகழாரம். இலங்கை இந்தியா இடையிலான பாலம் தேவையில்லை, முட்டுக்கட்டை போடும் தமிழமைச்சர். பேசு பொருளாகியுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கடிதம். மலையகம் முட்டாள்களை அனுப்பியுள்ளது சபையில் அர்ச்சுனாவின் சவால். இவ்வருடம் ஜனவரி மாதம் 1 நவம்பர் மாதம் 12 வரையான காலப்பகுதிக்குள் 19,72,957 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்ததாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,43,622 ஆகும். அத்துடன் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,80,592 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 1,44,308 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 1,15,400 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 1,23,053 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 96,818 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 88,616 சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதன்படி இந்த வருடத்தில் நவம்பர் மாதத்தின் முதல் 12 நாட்களில் 82,270 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கான 11,000 கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், பொருளாதார பாதிப்புக்கு மத்தியிலேயே நாட்டை பொறுப்பேற்று நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்தி 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்துள்ளோம். அரசு சேவையை வினைத்திறனாக்குவதற்கு டிஜிட்டல் மயப்படுத்தலுக்காக பல மில்லியன் ரூபாய் நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குற்றவாளிகள் கைது செய்யப்படும் போது அவர்களின் விவரங்களை ஊடகங்களில் வெளிப்படுத்துவது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் வெளியிட்ட சுற்றறிக்கை தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விடயங்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு தகவல் வழங்குவதை தடுக்க வேண்டிய தேவையோ அல்லது நோக்கம் அரசாங்கத்துக்கு கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் போர் யுத்திகளை உலக நாடுகள் தமது ராணுவ கல்லூரியில் கற்பிக்கின்றன. அந்த அளவுக்கு அவர் ராணுவ ஞானம் உள்ளதாகவும் தோற்கடிக்க முடியாத தலைவராக விளங்கினார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் கிட்டுப்பூங்காவில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட வடக்கு மாகாண மரநடுகை மாத நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் எனக்கும் இடையிலான நெருக்கம் ஆழமானது. பல்வேறு உரையாடல்களின் போது ஈழம் தொடர்பிலும் தான் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் முரண்கள் தொடர்பிலும் அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்டார். ஈழம் மலரும் அப்போது உங்களை நான் அழைப்பேன், அதுவரை எளிய மக்களுக்காக தமிழகத்தில் போராடுங்கள் என்று அவர் கூறிய வார்த்தைகள் தான் என்னை ஊக்கப்படுத்தியது. அண்ணன் பிரபாகரன் ராணுவ கல்லூரியில் பயிலவில்லை, போர் பயிற்சிகள் மேற்கொள்ளவில்லை, அரசியல் சித்தாந்தங்களை கற்கவில்லை. ஆனால் அனைத்து விடயங்களிலும் ஞானம் படைத்தவராக இருந்தார். ஈழ விடயத்தில் எதற்காக நோர்வே இவ்வளவு தூரம் அக்கறை காட்டுகின்றதே, எதற்காக எரிக் சோல்ஹெம் இவ்வளவு ஈடுபாடு காட்டுகின்றார் என்ற கேள்விக்கு என்னை துரத்தி கொண்டிருந்தது. இந்த விடயத்தை நான் அண்ணனிடம் கேட்டபோது அமெரிக்காவின் கோரமுகம், இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்பு முகம் நோர்வே என்று அப்போது அவர் என்னிடம் கூறினார். அந்த வார்த்தைகளின் வலிமை பின்னாட்களில் என்னால் உணர முடிந்தது. நான் அமெரிக்காவை பற்றி கேட்கவில்லை, கேட்டது நோர்வே தொடர்பில்தான். ஆனால் அவர் வழங்கிய பதில் அண்ணன் பிரபாகரன் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையுள்ளவர் என்றும் எவ்வளவு தூரம் அவர் ஞானம் பெற்ற தலைவராக இருந்தார் என்பதையும் 2002 ஆண்டை உணர்த்தியது. மாவீரர் தினத்தில் பிரபாகரன் என்ன பேசுகின்றார் என்பதற்காக காத்திருப்பை கொண்டிராத உலக நாடுகளே இல்லை. சிங்கள தேசத்தை மட்டுமல்ல, இந்திய ஆட்சியாளர்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் தன் மீது கவனம் குவிய செய்யக்கூடிய பெரும் சக்தியாக பிரபாகரன் திகழ்ந்தார்.
இன்றைய தலைவர்கள் ஒரு நாளில் 10 மேடைகளில் பேசுகின்றார்கள், வருடத்தில் 1000க்கும் மேற்பட்ட மேடைகளில் பேசுகின்றார்கள். ஆனால் அண்ணன் பிரபாகரன் ஆண்டில் ஒரு முறை மட்டும்தான் பேசுவார். அந்த உரையை உலக நாடுகள் காத்து கிடந்து கவனிக்கும். அவரின் உரைகள் மிக நுட்பமானவை, ஆழமானவை, தொலைநோக்கு பார்வையுள்ளவை. தனது உரையில் எந்த ஒரு இடத்திலும் இந்திய அரசை ஈழத்தமிழர்களுக்கு எதிரான சக்தியாக பிரபாகரன் பதிவு செய்யவில்லை. ஏனெனில் இந்தியா நம்முடைய நோக்கங்களை ஏற்றால்தான் எமது அபிலாஷைகள் நிறைவேறும் என்று தெளிந்த அறிவு பிரபாகரனுக்கு இருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரம் தலைமன்னார் தரைவழி பாதை எனும் எண்ணக்கரு தற்போதைக்கு தேவையில்லை என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கை தீவாக தனித்திருப்பதே எல்லாவற்றிற்கும் நன்மையாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு தனியார் ஊடகம் ஒன்றில் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனவே ராமேஸ்வரம் தலைமன்னார் தரைவழி பாதையில் உடன்பாடில்லை என்று அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ராமர் பாலத்தை சென்று மக்கள் பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எழுதிய கடிதம் ஒன்று பேசு பொருளாகியுள்ளது. தேர்தல் ஆணையம் நடத்தும் கூட்டங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் SIR எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் SIR தொடர்பாக முன்னதாக நடந்த அரசியல் கட்சி கூட்டத்திற்கு தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதையடுத்து SIR தொடர்பான மற்றும் இதர கட்சி கூட்டங்களுக்கு தாவேகாவை அழைக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியுள்ளார். இவ்விடயம் இந்திய அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்கம் மலையக மக்களுக்கு கொடுத்த சம்பள உயர்வு அல்ல, பிச்சை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் 200 ரூபாய் கொடுக்கின்றீர்கள், இதிலிருந்து 200 ரூபாய் என்ற சண்டையை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் கொடுத்திருப்பது பிச்சை, 140 ரூபாய் ஒரு ராத்தல் பான். இந்த நிலையில் 2 வாழைப்பழங்களையும் பானையும் வாங்க 10 பேர் உள்ள ஒரு குடும்பம் எப்படி சாப்பிட முடியும்? என்று ஒரு நாள் நான் மலையகம் வருவேன். மலையக அரசியல் செய்ய ஆசை இல்லை, ஆனால் மலையக முட்டாள்களை அனுப்பியிருக்கின்றது. 76 வருடங்களாக அந்த இனத்து மக்களுக்காக போராட யாருமே இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்.